ஆக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. உன் அன்பச்சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? கொஞ்சம் தமிழ் மொழி பேசி நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட ரொம்ப அருமையாக நம்ம அவர் பக்கத்தில் போயிருக்கோம், அப்படி தானே குட்டீஸ்? இந்த காலை பொழுதில் ஏசப்பாவுடைய பாடலை பாடி அவரை துதித்து அவரை தேடுகிறதுங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம், நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் குட்டீஸ். ஏன்னா இந்த அவசரமான இந்த ஓட்டத்தில் நம்ம அவருக்காக ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவே நம்ம லைஃப்பில் செஞ்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கண்டிப்பாக இந்த ஒரு 5 நிமிடத்துக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுக்காம விட்டுருவாரா? கண்டிப்பாக அவரை காலையில் எழுந்த உடனே அவரை தேடுகிற நமக்கு எந்த ஒரு குறைவுபாடும் கிடையாது குட்டீஸ், எந்த ஒரு சோர்வும் கிடையாது. நல்லா பிரிஸ்காக இந்த நாள் நம்ம தொடங்குறதுக்கு ஏசப்பா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நிறைவான ஒரு பலனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ சூப்பரான ஒரு பாடல். இந்த நாள்லையும் நமக்கு என்ன வசனத்தின் மூலமாக நம்ம இடத்துல ஏசப்பா பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாரும் செய்ய தவறுகிறது, ஆனால் நம்ம இடத்துல ஏசப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. யாக்கோபு 1:19-20 என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும், ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாக இருக்கிறது. நம்ம ஆசைப்படுற விஷயம், ஏசப்பா நான் நினச்சது எனக்கு நடக்கணும், எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் கொடுக்கணும், எனக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் தான் இருந்து ஹெல்ப் பண்ணணும், இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஆனாலும் ஏன் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல பொறுமையாக கேட்கணும். ஆனால் நம்ம அந்த இடத்துல கோபம் கொள்கிறதுக்கும் இல்லை அந்த இடத்துல நம்ம எதிர்த்து திரும்ப நம்ம கேள்வி கேட்குறதுக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ அந்த பொறுமைங்கிறது நம்ம கடவுளோட விஷயத்துலேயே நம்ம காட்டணுமா குட்டீஸ்? அவர் ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு மாறுதலாக ஒன்று பண்ணுறாருன்னு உடனே அவரை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. அவர் அந்த விஷயத்தை எதற்காக மாறுதல் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம ப்ரேயரில் இருந்து அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து அந்த விஷயத்தை கடந்து வரும்போது தான் அந்த மாறுதலுக்கான ஆசீர்வாதம் என்னன்னு நமக்கு புரியும். சட்டுன்னு நம்ம கோவப்படுறதுனாலையும் அதனால் நம்ம பேசி நம்ம பெற்றுக்கொள்கிற அந்த தேவையில்லாத அந்த கோபத்தினாலையும் நம்ம அவரோட ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுறோமா குட்டீஸ்? ஸோ அதனால் அவரிடத்துல பொறுமையாக இருந்து அவருடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டோம்னாலே நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டேயும் நம்ம பொறுமையாக இருந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுலையும் அவங்களிடத்துல எப்படி திரும்ப பேசணுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்குவோமா, புரிஞ்சுக்குவோமா. அப்போ தூய ஆவியாரோட துணை நம்ம இடத்துல இருக்கும்போது இதை பேசு, இது இப்படி பேசு, இது இப்படி பேசாதன்னு அவர் கற்றுக் கொடுக்கறத நம்ம காதில் விழணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளிடத்துல இந்த கேட்டுக்கொள்வதில் நமக்கு எப்படி இருக்கணுமா,
வேகமாக கேட்டுக்கொள்ளணும், அதை நல்லா உள்வாங்கிக்கிடணும். ஆனால் அதுக்கு நம்ம பதில் கொடுக்கும்போது கடவுளிடத்தில் உட்காந்து அதற்கான பதிலை பெற்றதுக்கப்புறம் தான் நம்ம அதை பேசணுமா குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளால் தனியாக செயல்பட்டுற முடியாது. நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கணும், தூயாவியார் நம்ம கூட இருக்கணும், நம்மளை அவங்க வழி நடத்தணும், அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்மளோட செவிகளுக்கு வந்து விழணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னா தாயாம் கடவுள் நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்தணும். அவரோட அன்பு சாரலில் நம்ம நனைஞ்சுக்கிட்டாலே போதும், என்ன துயரம் இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போயிடுமா குட்டீஸ். அதுதான் இன்றைக்கி சூப்பராக நம்ம பாடலோடு பாடி ஃபுல் எனர்ஜியோடு நம்ம இந்த நாளை நம்ம கடந்து வர போகிறோம். ஸோ நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நம்மளோட கோபமும் நம்மளோட பொறுமை இல்லாத நிலையுமே காரணமாயிடக்கூடாது. ஸோ பொறுமையாக அவரிடத்தில் காத்திருந்து ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம பதிலை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு காரியங்களையும் மற்றவங்களிடத்தில் பேசும்போதும் பொறுமையாக இருந்து அதை பேசுகிறதுக்கான பலனை, அந்த ஆசீர்வாதத்தை ஏசப்பாட்டை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. இந்த காலை பொழுதில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கறதற்கு எங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கிறீங்க. இம்மட்டுமா எங்களை காத்த தேவன், இந்த நாள்லையும் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், நாங்கள் போகிற ஒவ்வொரு பாதையையும், எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.